நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள வஉசி மைதானத்தில் ஜல்லிக்கட்டு ஆதரவு தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். சொல்லுங்க, மாணவர்களுடைய போராட்டம் எத்தனை மணி நேரமா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தற்பொழுதும் போராட்டத்தில் அங்கே என்ன மாதிரியான கோஷங்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன? அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நெல்லை மாவட்டத்தில் நேற்று மாலை 4 மணி அளவில் போராட்டமானது துவங்கியது. சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்று திரண்ட மாணவர்கள் சுமார் இன்று காலை 2000க்கும் மேற்பட்டோர் மாணவர்கள் மற்றும் மகளிர் என அனைவரும் இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இரவு சுமார் 2 மணி ஆகியும் போராட்ட களத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தை ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இன்று இந்த போராட்ட களத்தில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை முன்னிறுத்தி இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இந்த போராட்ட காலத்தில் சேவல் சண்டை இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து இந்த போராட்டங்கள் வலுப்பெற்றுதான் வருகிறது. இன்று பல்வேறு கல்லூரிகள் மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதாவது அரசு பொறியியல் கல்லூரி மாணவர்கள், சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என அதிகமான மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் முக்கியமான ஒரு கோரிக்கை முன்வைக்கக்கூடியது என்னன்னா, வாடிவாசல் பகுதியில் ஜல்லிக்கட்டை எங்களுக்கு நடத்தி தரணும், பீட்டா என்ற அமைப்பை நாங்கள் உடனடியாக மத்திய அரசு தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்கிறதாங்க. தொடர்ந்து 2 மணி இப்போ நள்ளிரவு 2 மணி ஆகுது. இந்த போராட்ட காலத்தில் சூடு குறையாமல் கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்குது. இந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம இருக்காரு, அவர் கேட்கலாம், சார் இந்த போராட்ட காலத்தில் இரவு 2 மணி ஆகுது, நீங்க இருக்கீங்க, கோஷங்கள்லாம் முன் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, நீங்க என்ன இப்ப முன்வைக்கிறீங்க கோரிக்கையா? பீட்டா மட்டும் இல்ல, அதை சார்ந்த நிறுவனங்கள், பீட்டா போன்ற குணம் வாய்ந்த நிறுவனங்கள், அந்நிய நாட்டு நிறுவனங்கள் அனைத்தையுமே ஒழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் இது இப்பொழுதுதான் விழித்துக் கொண்டோம். கிட்டத்தட்ட மரண தருவாயில் விழித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஜெனரேஷனையாவது, கண்டிப்பாக எங்களுடைய பாரம்பரியம் தவறிவிட்டது, எங்களுடைய ஜெனரேஷனையாவது நாங்கள் உண்மையான நச்சு பொருட்கள் அற்ற ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்க கடமைப்பட்டுள்ளோம். அதற்காகத்தான் நாங்கள் இன்று விழித்துக் கொண்டோம். எங்களால் இப்பொழுது இயலவில்லை. ஏனென்றால் பீட்டா நிறுவனம் போன்ற அமைப்புகள் 99.9% வென்றுவிட்டன. மீதமுள்ள சதவீதத்தை வைத்து நாங்கள் அதாவது இப்போ காளைகளின் விந்தணுக்களை போல, காளைகளின் ஜெனரேஷனை போல நாங்களும் எங்களின் ஒரு பலம் வாய்ந்த அடுத்த தலைமுறையை உருவாக்குவதே எங்களுடைய லட்சியம். அதற்காகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். அதற்கு மட்டும் தடை இல்லாமல் மத்திய அரசும் மாநில அரசும் நிவர்த்தி தருமாறு தாழ்மையுடனும் ஒரு கட்டாயத்துடனும் ஒரு கட்டளையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகளை தடை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை தான் முன்வச்சு நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் இளைஞர்கள், பெண்கள் அதிகமான கூடியிருக்காங்க. இந்த போராட்ட காலத்தில் முக்கியமான காரணங்களை பீட்டா தடை செய்யணும் அப்படிங்கறத சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த களத்தில் பெண்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். இந்த குழந்தைகளோட பார்க்கலாம், நம்மளே இப்ப பார்க்கலாம், குழந்தையும் கையில எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம், நீங்க இரவு வரைக்கும் போராடிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன கோரிக்கை நீங்க முன் வச்சிருக்கீங்க, குழந்தையும் கூட்டு வந்திருக்கீங்க, நீங்க என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது ஒவ்வொரு தலைமுறை அழிஞ்சுகிட்டு இருக்கு, அது காட்டுறதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த தலைமுறைக்காக தான் நான் போராடுறேன். என் குழந்தை என்கிட்ட கேக்குது, ஜல்லிக்கட்டுங்காங்களே, அப்படின்னா என்னதுமா, நான் பார்த்ததே இல்லையே, அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்கா. காளமாடுன்னு பத்தி பேசுறாங்களே, எனக்கு காளமாட்டை காமிங்க அப்படின்னா. அப்ப நான் பக்கத்துல ஒரு இடத்துல மாட்டு பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு என் பொண்ணு காளமாட்டை பாக்கணும்ன்றா, உங்க மாடெல்லாம் காமிங்க அப்படின்னா அவங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாட்டையா பார்த்துட்டு வரும்போது ஒரு காளமாட்டை பார்த்தா, டிவில காட்டின மாடு மாதிரி இது இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு, அந்த மாடு அழிஞ்சு போச்சுப்பா, அந்த மாடு கொஞ்சம் தான் இருக்குது, அது நம்ம கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிற மாடு எல்லாமே ஊசி போட்டு உருவான மாடு, அதனால அது அப்படி இருக்காரு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் போராடுறதுக்காக வந்திருக்கேன். ஜல்லிக்கட்டு வேணும், நம்மளுடைய விவசாயத்தை காக்கணும் அப்படின்னா நம்ம எருதுகளை காக்கணும். ஏன்னா எருதுகளின் நண்பன், நம்ம காளைகளின் நண்பன் விவசாயி. விவசாயிக்கு முக்கிய துணையா ரொம்ப பங்கு வகிச்சது அப்படின்னா நம்மளுடைய காளைகள் தான். ஏன்னா அந்த காளைகளுடைய சிறுநீர், அதனுடைய எருது எல்லாத்தையும் தான் நம்ம உரமா பயன்படுத்தி இருக்கோம். அந்த உரத்தை பயன்படுத்தி வர்ற எந்த ஒரு காய்கறி ஆகட்டும், ஒரு அரிசியா இருக்கட்டும், நம்மளுக்கு நம்மளுடைய விளை நிலச்சலை வம்பாக்காம இருந்துச்சு. நம்ம நிலச்சல் நல்ல மகசூலை கொடுத்துச்சு. அதுக்கு ரொம்ப செலவே கிடையாது, உரமே போட தேவையில்லை. ஏன்னா அதனுடைய சிறுநீரும் எருது அதனுடைய சாணம் நம்மளுக்கு உரமா பயன்படுது. அதையெல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய ஜல்லிக்கட்டை அழிக்காங்க. அதை அழிக்கிறதுக்கு நினைக்காதீங்க, நாங்க அழிக்கவும் விட மாட்டோம். எங்க பாரம்பரியத்தை காக்கிறதுக்காக தான் என்னுடைய வாரிசை கொண்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன்.
அதாவது பாரம்பரியத்தை காக்க வேண்டும் மற்றும் வந்து ஜல்லிக்கட்டை வந்து நடத்த வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இன்று வந்து இளைஞர்கள் வந்து அதிகமான